இங்கே வந்த பிரஸ் நண்பர்கள் அனைவருக்கும் ஃபஸ்ட்டு நன்றி. சர்தார் முடிச்சுட்டு சர்தார் 2 ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணாங்க. பண்ணது வந்து ஹீரோவும் டைரக்டரும். அவங்க ஒரு ப்ரொமோஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி சர்தார் 2 பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லா விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. அப்போது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது மித்ரன் வந்து என்கிட்ட ஒரு கதை ஒன்று சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னது ஒன்றே ஒன்று தான், சார் இது வந்து பெரிய கேன்வஸில் ஒன்று பண்ணுறோம், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாரு. அப்புறம் யோசித்து பார்த்தோம். சர்தார் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த படம். கார்த்திக் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்த படம். அந்த வருஷம் வந்து கார்த்திக் ஒரு 3 மிகப்பெரிய வெற்றி. ஸோ எங்களுக்கு வந்து உடனே தோணுச்சுன்னா ஸ்கேல் பற்றி கவர் பண்ண வேண்டாம், லெட்ஸ் டேக் இட் ஃபார்வர்ட்னு சொல்லிட்டு இம்மிடியட்டாக அதை வந்து க்ரீன் லைட் பண்ணோம் அந்த கதையை. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கதையை வந்து இது ஒரு கேன்வஸில் நாங்கள் பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து ஒரு ஹீரோவுடைய கோஆப்ரேஷன். அதுக்கான டேட்ஸ் ஆகட்டும், அதுக்கான உழைப்பாகட்டும். ஸோ ஏன்னா அந்த மேக்கப் போட்டு கட்டுறது எவ்வளோ பாடுபடுறது ஒரு வாட்டி நாங்கள் பார்க்கணும். ஸோ சர்தார்லேயும் பண்ணிவிட்டு சர்தார் 2லையும் பண்ணணும்னா மிகப்பெரிய நெஞ்செழுத்த வேணும். தேங்க்யூ கார்த்திக். ஸோ அண்ட் இது ரிக்வயர்டான அந்த ப்ரீ பிளானிங், இதுக்கான விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட 1 இயர்க்கு மேலே நாங்கள் இந்த படத்துக்கு வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரீ பிளானிங்கே போயிட்டு இருந்தது. அண்ட் ஒரு மிகப்பெரிய ஸ்கேலில் இந்த படம் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப அதிகமாக பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ வி ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரெசென்ட் அ ப்ரோலாக். இந்த படத்தோட ஒரு முன்னோட்டம் வந்து உங்களுக்கு போட்டு காட்டணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஊருக்கு, தமிழ் ரசிகர்களுக்கு, தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து பிரஸ் நண்பர்களுக்கு போட்டு காட்டணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா த்ரூ அவுட் அவர் ஜேர்னி நீங்கள் வந்து யூ ஆல்வேஸ் சப்போர்ட்டட் அஸ். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக வி வாண்டட் டு உங்களுக்கு படத்தை போட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் வி வாண்டட் டு ஓப்பன் திஸ் டு தி வேர்ல்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ப்ரோக்ராம். தேங்க்யூ. ஸோ எஸ் சார் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக அந்த ப்ரோலாக் வந்து இப்போ நம்ம ஸ்க்ரீன் பண்ண போகிறோம். ப்ளீஸ் என்ஜாய். தேங்க்யூ. இந்த 2 கேரக்டர்ஸை இன்ட்ரோ பண்ணி அந்த மியூசிக்ல அந்த ஒரு விஷுவல்ல காமிக்கிறப்போ இட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். இந்த ஒரு சின்ன ப்ரோலாக் வந்து ஐ திங்க் ஸ்பீக்ஸ் ஃபார் த மூவி இட் செல்ஃப். படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வி கான்ட் வெயிட். என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல. வில் see if the team நமக்கு ஏதாவது சொல்றாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ we'll invite the team on stage. படத்தினுடைய ப்ரொடியூசர் திரு லக்ஷ்மண்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் மித்ரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். Please be seated, sir, please. Our favorite S.J. Surya அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். And our jurist கார்த்திக் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, முதல்ல பேசுறதுக்கு டைரக்டர் சார் கூப்பிடலாம். பிகாஸ் அவர் சொன்னது முதல் பாகத்துல இருந்து 2வது பாகம் ரொம்ப வேறுபட்டது. ஒரு தனியான ஒரு ஸ்டாண்டர்ட் கதையா இது போக போகுது அப்படின்ட்டு ஒரு சின்ன விஷயம் எனக்கு ஷேர் பண்ணாரு. We'll see what he has to share for the press. மிஸ்டர் மித்ரன் அவர்களே அன்போடு பேசுறாரு. எல்லோருக்கும் வணக்கம். ஈத் முபாரக். முதல்ல சர்தார் 1 படம் எடுக்கும்போது அந்த சர்தார் கேரக்டரோட வடிவமைப்பு எப்படி இருக்கும்னு என் மனசுக்குள்ள ஒன்று இருந்துச்சு. அது ஸ்டில் ஷூட்டு, டெஸ்ட் ஷூட் எல்லாம் ஸ்டில் லுக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு பயங்கரமாக ஒரு ஃபீல் ஒன்று க்ரியேட் ஆச்சு. ஆனால் அதோட இன்ட்ரொடக்ஷன் சீன் தான் சர்தார் 1ல் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணோம். அந்த ஜெயிலில் வந்துட்டு சர்தார் ஜெயிலேருந்து வெளில கிளம்பி வர சீன். அந்த சீன் ஷூட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு ஃபீலிங் என்னென்னா, நம்ம இந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்ப நிலச்சி நிற்கக்கூடிய ஒரு கேரக்டராக மாறுன்ற ஒரு தாட் எனக்குள்ளே வந்துச்சு. இந்த கேரக்டர் வச்சு நிறைய கதை சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ளே வந்துச்சு. ஸோ ஐ திங்க் சர்தார் 2க்கான முதல் விதை வந்து சர்தார் 1ல் இந்த இன்ட்ரொடக்ஷன் சீன் எடுக்கும்போதே உருவாயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஸோ இது வந்து சர்தார் 1லேருந்து சர்தார் 2 வந்து ஒரு ப்ரீக்வல் சீக்வல். அதாவது வந்துட்டு இது வெறும் சீக்வல் மட்டும் கிடையாது, இது ஒரு ப்ரீக்வல் ஆல்சோ. அதாவது
சர்தார் ஒன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கில் அவருடைய முதல் மிஷனும், சர்தார் 2வோட ஃப்ளாஷ்பேக்கில் அவருடைய சர்தார் கேரக்டரோட முதல் மிஷனும், கரண்ட்ல நடக்கக்கூடிய கதையில் சர்தார் கேரக்டரோட கடைசி மிஷனும், 2 விஷயங்களுமே இந்த படத்தில் கலந்துருக்கு. இது ஒரு பெரிய கேன்வஸ். இது முதல் நன்றி வந்து லக்ஷ்மண் சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஏன்னா கதை வந்து நானும் கார்த்தி சாரும் ஒரு ஃப்ளைட்டில் டக்குன்னு பேசிட்டோம். அது ஒரு 3/4 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு அந்த மேட்ரு. பட் அதை ரெடி பண்ணி இப்படி ஒரு கேன்வஸில் ப்ரெசென்ட் பண்ணணும் போது, அதாவது எல்லா ப்ரொடியூசரும் போடக்கூடிய முதல் வந்து நம்பிக்கை, அதுக்கப்புறம் தான் பணம். ஸோ அதான் அந்த நம்பிக்கையை ஃபஸ்ட்டு கொடுத்த லக்ஷ்மண் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் லக்ஷ்மண் சார் சொன்ன மாதிரி அந்த சர்தார் 1லே வந்து 24 hours 36 hours சர்தார் கார்த்தி சாருக்கு அந்த மேக்கப்பை போட்டு வச்சு கொஞ்சம் செஞ்சுட்டோம். ஆனால் அந்த மனதைரியத்தோட திருப்பி வந்தது கொண்டு கார்த்தி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் முக்கியமாக இந்த ப்ரோலாக் நம்ம இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, சர்தார்ன்ற கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும். பார்ட் 1 படத்தை பார்த்த எல்லாருக்குமே படம் வந்து குறை நிறைகள் இருந்தாலும் அந்த கேரக்டர் யுனானிமஸாக ஆடியன்ஸால் லவ் பண்ணப்பட்ட கேரக்டர் நான் நம்புகிறேன். ஸோ அந்த கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ப்ரோலாக்ல முக்கியமான விஷயம்னா, சர்தார் அடுத்து யாரை ஃபேஸ் பண்ண போகிறார், யார் அவரோட ஆன்டாகனிஸ்ட், யார் அவரோட எதிரி, யார் அவருக்கு எதிர்த்து நிற்க போகிறாங்கன்றதுக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்கும் இந்த ப்ரோலாக் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்றதுனால தான் இந்த ப்ரோலாகின் உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம். அதில் வந்து எஸ்ஜே சூர்யா சார் அவர் தான் இந்த கதையை முதல்ல எஸ்ஜே சூர்யா சார்கிட்ட சொல்லும்போது, அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்சுவலாக கதை கேட்கறதுக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் ஏன்னா நான் கதை சொல்லி ஃபுல்லாக கூட முடிக்கல, அதுக்குள்ளே ஓகே சார் சூப்பர் சார் அப்படின்ற. ஸோ ரொம்ப நன்றி சார் எஸ்ஜே சூர்யா சார் இந்த படத்தை ஒத்துக்கிட்டதுக்கு. வந்திருக்க பிரஸ் நண்பர்கள் அனைக்கும் நன்றி. மறுபடியும் மீட் போகிறோம். முபாரக். நன்றி, வணக்கம். பார்க்குறப்ப இன்னொரு விஷயம் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் அந்த படத்துடைய இசையை பற்றி. ஐ திங்க் அந்த 2 கேரக்டர்ஸையுமே ரிவீல் பண்ணுறப்போ அது இன்னும் அப்லிஃப்டடாக தெரிஞ்சது. இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த மியூசிக். அவ்வளோ பயங்கரமாக ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. ஸோ தட்ஸ் பிகாஸ் ஆஃப் அவர் சாம்சியா சார். பல படங்களில் மேஜிக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த படம் இஸ் another மேஜிக் ஆஃப் ஹிஸ். ப்ளீஸ் வாங்க சார், ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ண நாங்கள் ஆசைப்படுறோம். ஆக்சுவலி ஒரு மிகப்பெரிய ஒரு மேடை. இந்த மேடையில் வந்து எப்படி நான் லேட்டாக வந்தனோ அதே மாதிரி இந்த படத்துக்குள்ளேயும் சர்தார் 2ங்கிற இந்த ஃபேமிலிக்குள்ளேயும் நான் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கேன். பட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் மித்ரன் வந்து ஒரு கதை இதே இடத்துல, அதாவது சர்தார் 1ஓட கதை அதை வந்து இதே இடத்துல என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அப்பா ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு வாங்கி அப்போ நாங்கள் அப்போ கதை சொல்லியிருக்கோம். அப்போ நான் வந்து இவர் வந்து அவருடைய தாட்ஸ், அவருடைய ஸ்கிரிப்ட்ஸ், அவருடைய நாலேஜ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணணும் அப்படிங்கிற மூடில் தான் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நம்ம ஊர் தமிழ் கண்டென்ட்டாக இருந்தாலும், நம்ம ஊர் மக்களுடைய எமோஷன்ஸ் இருந்தாலும், அதை வந்து ஒரு இன்டர்நேஷ்னலாக அதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறக்கூடிய ஒரு டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான, எமோஷ்னலி ரொம்ப கனெக்டடாக படம் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் இருக்குது. அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அது நிறைவேறி இருக்கு கடைசியாக அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு ஸ்பை த்ரில்லர் அப்படிங்கும்போது எனக்கு வந்து என்ன சொல்கிறது, அது இப்போ திடீர்னு தூக்கத்தில் எந்திரிச்சு என்னை பண்ண சொன்னாலும் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் இது. ஆக்சுவலி எனக்கு அதனால இது ரொம்ப பிடிக்கும் நார்மலு. ஸோ இந்த படம் எனக்கு கிடைச்சதுங்கிறது என்னுடைய திறமையை இன்னும் ஏதாச்சும் காமிக்க முடியுமேன்னு கிடைச்ச ஒரு மேடையாக நான் இந்த சர்தார் 2 நான் பார்க்குறேன். கார்த்தி சார் நான் கைதிக்கு அப்புறம் பண்ணக்கூடிய படம் கார்த்தி சார் கூட எனக்கு எப்பயுமே அவரோட இன்புட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ரொம்ப ஜெனியூனாக கரெக்டாக வேற லெவலில் இருக்கும். அதனால என்னன்னா அவர் ஏதாவது சொன்னால் நல்லா இருக்குமேன்னு தோணக்கூடிய ஒரு ஆக்டர் அவர். ஆக்சுவலி ஏன்னா அவர் ஆக்டராக மட்டுமே யோசிக்க மாட்டார். அவர் ஒரு டைரக்டராகவும் ஒரு ஆடியன்ஸாகவே யோசிப்பார். ஸோ எனக்கு அவர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய இன்புட்டும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். அவர் கூட நான் ஒர்க் பண்ணுறது 2வது படம் ரொம்ப சந்தோஷமாக நான் இருக்கிறேன். எஸ்ஜே சூர்யா சார் கூடயும் நடிப்பு அரக்கன் அப்படிங்கிறதான். ஸோ இந்த படம் ஒரு ஃபேமிலி ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது. ஏன்னா பிரின்ஸ் பிக்சர்ஸ் எப்பயுமே அவங்க எப்பயுமே என்னை ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு டைரக்டருங்கிற அந்த ஒரு இதுலேயே டீல் பண்ணவே மாட்டாங்க.
அதனால என்னன்னு தெரியல, இப்போ நமக்கு என்ன சொல்றது, ஒரு திட்டுனாலும் வாங்கிடலாங்கிற மாதிரி இருக்கும், பாசமா பேசினாலும் வந்து ரொம்ப எதுக்குங்க இந்த தேங்க்ஸ் ஃபேமிலிக்குள்ள தேங்க்ஸ் சொன்னா பிடிக்காது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒரு ஃபீல் இருக்கு, ஒரு கனெக்ஷன் இருக்கு அவங்களுக்கு எனக்கு. அப்புறம் அவரோட டேஸ்ட் என்னங்கிறது என்னால் ஈஸியாக தெரிஞ்சுக்கிற முடியும். ஏன்னா எவ்ரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ், எவ்ரி ப்ரொடியூசர் இல்லைனா எவ்ரி டைரக்டர் வந்து டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வச்சுருப்பாங்க, அவங்களோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். பட் அது எல்லாமே சில டைம் ஒர்க் ஆகும், சில டைம் ஒர்க் ஆகாது, சில டைம் ப்ராப்ளம்ஸாக கிரியேட் ஆகும். பட் இவங்க கூட எனக்கு அப்படி கிடையாது. நான் டிஃப்ரெண்ட் சேனலில் இவங்க கூட படம் பண்ணியிருக்கிறேன். பட் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு நமக்குள்ள ஒரு ரேப்போ இருக்குது, அது ஒர்க் ஆகுது. ஸோ அது கண்டினியூஸாக ஒர்க் ஆகுதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சர்தார் 2க்கு நிறைய பிளான் பண்ணுறோம், நிறைய மியூசிக்கலி ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு வெறியும் இது கன்ஃபார்மாக இருக்குது. அது கன்ஃபார்மாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணுவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த படத்துக்குள்ளே வந்தது நான் ரொம்ப சந்தோஷமாக, நான் இது ஆக்சுவலி என்னோட ஈவெண்ட்டாக நான் லைட்டாக எடுத்துக்கிறேன். ஏன்னா சாம் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது, நான் இதை வந்து வேறு மாதிரி சொல்லலை, ஒரு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்டில் நல்ல ஒரு மூவியில் நான் வந்து ஜாயின் பண்ணுறது. ஸோ ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு இதாக நான் எடுத்துக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். Thank you.